சூர மீன் குழம்பு இன்றைக்கி வறுத்தரைச்சி கறி வைக்கிறது எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி தலை முள்ளு பீசஸ்லாம் கறி வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பும் புளி தண்ணி அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்காய் தக்காளி போட்டு இதை கொஞ்சம் நேரம் கெடாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுருக்கேன். அப்புறம் கடாயில் கொஞ்சம் துருவின தேங்காய் 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துருங்க. இந்த மாதிரி கலர் ஷேட் ஆனதும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் போட்டு வறுத்துட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மீனில் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி அதை அடுப்பில் வச்சுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூர மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.